வணக்கம். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இந்த சீனி முறுக்கு தான் செய்ய போகிறோம். இப்போ இதில் நாங்கள் முதல் இதுக்கான மாவை குழைச்சி இதை பொரிச்சு எடுத்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு இதுக்கு பானியை காய்ச்ச போகிறோம். இப்போ முதல் நாங்கள் இதுக்கான மாவை குழைச்சி கொள்ள போகிறோம். இதுக்கு 2 கப் கோதுமை எல்லாம் மைதா எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ இதில் நாங்கள் 2 கப் மா சேர்த்திட்டோம். இதோட உப்பு சேர்த்துக்கொள்ள போகிறோம். உப்பு கணக்க தேவையில் நான் இதுக்கு 2 கப் மாவு எடுத்ததுன்னா இதுக்கு அரை தேக்கரண்டி உப்பு சேர்த்துக்கொள்கிறேன். இப்போ இதோட ரவை சேர்த்துக்கொள்ள போகிறோம். இதில் 2 மேசக்கரண்டி பருக்காத ரவை எடுத்துருக்கிறேன். இதை சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதை ஒருக்கா கலந்து விட்டு கொள்கிறேன். இப்போ இதோட பட்டர் 2 மேசக்கரண்டி எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்துட்டு இது இந்த பட்டர் இந்த மாவோட சேர்கிற அளவுக்கு நல்லா கலந்து குழைச்சி கொள்வோம். இப்போ நாங்கள் இந்த பட்டரை எல்லாம் சேர்த்து மாவோட கலந்து விடக்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த எல்லாம் சேர்ந்து கொஞ்சம் உருள்ற ஒரு தன்மை மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு எல்லாம் நல்லா பட்டரை சேர்த்து குழைச்சி விடுவோம். இப்போ இதுக்கு பட்டர் சேர்த்து நல்லா கலந்து விட்டாச்சுது. இனி தண்ணி விட்டு குழைச்சி கொள்ள போகிறோம். இன்றைக்கு நான் இது கொஞ்சம் நிறம் சேர்த்து செய்ய போகிறேன். நீங்கள் இதுக்கு நிறம் சேர்க்காமல் செய்தாலே நல்லா இருக்கும். நிறம் சேர்க்க இதுக்குள்ள டேஸ்ட்டில் உங்களுக்கு வித்தியாசம் இல்லை. நான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் பார்க்க வடிவாக இருக்கும். ஆனால் நிறம் சேர்க்காமல் செய்கிறது நல்லது. அது உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்து செய்து கொள்ளுங்க. நிறம் சேர்க்கை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த மாவில் தண்ணியை விட்டு இப்படியே குழைச்சி கொள்ளலாம். நான் 2 நிறம் சேர்க்க போகிறேன். அதால் நாங்கள் பிறகெல்லாம் குழைச்சிட்டு நிறம் சேர்க்கிறத விட இப்போ இந்த நேரம் மாவை புரிம்பா நிறம் சேர்க்குற அளவா மாவை கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொள்கிறேன். 2 ஒன்று பச்சை ஒன்று பிங்க் கலர் சேர்த்துக்கொள்ள போகிறேன். அதால் நான் அதை கொஞ்சம் தான் சேர்க்க போகிறேன். அதால் கொஞ்சமாக எடுத்துருக்கிறேன். பாருங்க இந்த அளவு இதே அளவு இன்னும் ஒன்று புரிம்பா எடுத்துருக்கிறேன். இப்படி எடுத்துட்டு சேர்த்து குழைக்க சுகமாக இருக்கும். பிறகு சேர்க்க கஷ்டம். நாங்கள் நிறம் சேர்க்க இப்போ 2 எடுத்துட்டேன். நிறம் சேர்க்காமல் பாருங்க இந்த அளவுமா எடுத்துருக்கிறேன். முதல் இதை குழைப்போம். இதை குழைச்சி போட்டு பிறகு அதை குழைச்சி கொள்ளுவோம். இதுக்கு இப்போ தண்ணி சேர்த்து குழைச்சி கொள்கிறேன். தண்ணியை சேர்க்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து குழைச்சி கொள்ளணும். இது நீங்கள் கொஞ்சம் இறுக்கமாக குழைச்சி கொள்ளணும். நல்லா கொஞ்சம் இலக்கமாக இருந்ததுன்னு சொன்னால் இப்போ இந்த நீங்கள் பொரிச்சு முடிய உங்களுக்கு கெதியில் இலக பார்க்கும். அதால் கொஞ்சம் இறுக்கமாக குழைச்சி கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை சேருவோம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். இப்போ இதுக்கு தண்ணி காணும். இதை சேர்த்து நல்லா இறுக்கி குழைச்சி கொள்ளுவோம். இப்போ பாருங்கம்மா நல்லா குழைக்க உங்களுக்கு பார்க்கவே தெரியுது. நல்ல இறுக்கமாக இருக்குது. இப்படி இறுக்கமாக இருக்கணும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து குழைச்சி விட்டு கொள்வோம் நல்லா. இப்போ மாவை குழைச்சாச்சு. இது பார்த்தீங்கன்னு சொன்னால் குழைச்ச முடியும் உங்களுக்கு நாங்கள் இலங்கையில் செய்கிற அந்த ரொட்டி மாதிரி நல்ல இறுக்கமாக இருக்கும். இப்போ அடுத்தது இதை குழைச்சிட்டு இதை காஞ்சிட்டு மூடி வச்சு கொள்ளுங்க. மூடி வச்சுட்டு மெட்டதை குழைச்சி கொள்ளுவோம். இப்போ இது 1 எடுத்து வச்சுக்கிறேன். 2 எடுத்து நாங்கள் இதில் 1க்கு இப்போ பச்சை நிறம் சேர்த்துக்கொள்கிறேன். நிறம் எப்போவும் அதிகம் சேர்க்காதீங்கோ. கொஞ்சமாக காத்தேக்கரண்டியை விட குறையத்தான் சேர்த்துக்கொள்ள போகிறேன். சேர்த்துட்டு இதுக்கும் கொஞ்சமாக தண்ணியை கொஞ்சமாக எடுத்துருக்கிறோம். அதால் தண்ணியை கொஞ்சம் தெளிக்கிற மாதிரி சேர்த்து குழைச்சி கொள்ளணும். என்ற இல்லைனால் கெதியில் கூடிரும். இதையும் சேர்த்து குழைச்சி கொள்ளுவோம். இதை நாங்கள் முதல் குழைச்ச மாதிரியே சேர்த்து குழைச்சி கொள்ளுவோம். இதுக்கும் தண்ணி காணும். இதையும் நல்லா குழைச்சி கொள்ள போகிறோம். எல்லா மாவையுமே நல்ல இறுக்கமாக இப்படி குழைச்சி கொள்ளுங்க. இப்போ இதுவும் நல்லா சேர்த்து குழைச்சி விட்டுட்டோம். இனி அடுத்தது பிங்க் கலரை சேர்த்து குழைக்க போகிறோம்.
இப்போ இதுக்கும் அதே மாதிரி பிங்க் நிறத்தில் கொஞ்சம் சேர்த்துட்டு தண்ணியை விட்டு குழச்சி கொள்ள போகிறேன். இப்போ இதுக்கு நாங்கள் மாவெல்லாம் குழைச்செடுத்துட்டோம். எல்லா மாவும் குழைச்செடுத்தாச்சுது. இதை நாங்கள் இனி உருட்டி எப்படி வெட்டுறன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ முதல்ல நான் இந்த நிறம் சேர்க்காத இந்த வெள்ளை மாவில் தான் உருட்டி வெட்ட போகிறேன். இதுக்கு நாங்கள் பட்டர் சேர்த்துருக்குறோம், அதால் உங்களுக்கு இது ஒட்டாது. அப்படி உங்களுக்கு ஒரு வேளை ஒட்டுது என்று சொன்னால் நீங்கள் இது கொஞ்சம் மாவல்ல கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு உருட்டுற ஹட்டைக்கும் எண்ணெய் பூசிட்டு உருட்டி வெட்டி கொள்ளுங்க. இது நாங்கள் உருட்டாக்க நல்ல மொத்தமாக உருட்டாதீங்க, ஓரளவு மெல்லிசாக உருட்டி கொள்ளணும். இப்போ இது உருட்டி எடுத்தாச்சு. இதில் மொத்தத்தை பாருங்கள், உங்களுக்கு எடுத்து காட்டக்க தெரியும். இங்கே பாருங்கள், இப்படி இந்த அளவுத்தில் இருக்குது. நல்ல மொத்தமாக நீங்கள் உருட்டி எடுக்காதீங்க, இப்படி கொஞ்சம் ஓரளவு மெல்லிசாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு எடுத்து பார்க்கக்கே தெரியும். இந்த கையை வச்சு பாருங்கள், அப்படி இந்த கை தெரிகிற மாதிரி இப்படி இருக்கணும். இந்த அளவுக்கு மொத்தத்தில் உருட்டி எடுத்துக்கொள்ளுங்க. இனி என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை எங்களுக்கு பிடிச்ச வடிவத்தில் வெட்டி கொள்ளலாம். இன்றைக்கு நான் கொஞ்சம் நீட்டாக வெட்டி எடுத்துக்கொள்ள போகிறேன். இந்த சைட்டை நீங்கள் இப்படி இதை எடுத்து அந்த மாவோடையே சேர்த்து உருட்டி போட்டு பேர்ந்து கலந்து குழைச்சி கொள்ளலாம். இப்போ இதை பாருங்கள், இன்றைக்கி இப்படி கொஞ்சம் அகலத்தை குறைச்சி தான் வெட்டுறேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வெட்டி கொள்ளுங்க. இனி இதை எங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வெட்டிக்கொள்ளுங்க. நான் சைட்டெல்லாம் ஒரு அளவாக எடுக்கிறதுக்காக வெட்டி எடுத்து அந்த மாவோட உலத்தையும் சேர்க்குறேன். சரிச்சு வெட்டுறண்டா சரிச்சு வெட்டுங்கோ, நேர வெட்டுறண்டா நேர வெட்டுங்கோ. இப்போ வெட்டிட்டோம். இது எல்லாத்தையும் வெட்டிட்டு எடுத்து ஒரு தட்டில் வச்சு கொள்ளுவோம். பட்டர் சேர்த்து குழைச்சிக்கிறதால உங்களுக்கு ஒட்டுப்படாது, சும்மா அப்படி எடுக்கக்கூடியதாக இருக்கும். இதே மாதிரி நான் எல்லாத்தையும் இப்படி வெட்டி எடுக்க போகிறேன். இப்படி உருட்டி வெட்டி எடுத்துட்டு பிறகு பாப்பம் என்ன செய்கிறேன். இப்போ நான் குழைச்சி வச்ச மாவு எல்லாத்துலேயும் வெட்டி எடுத்துட்டேன். இப்போ எல்லாம் வெட்டி முடிஞ்சுது. இனி எண்ணெயை சூடாக விட்டுட்டு பொரிச்சு கொள்ளுவோம். எண்ணெய் நல்லா சூடாகிட்டது. இப்போ இந்த நேரம் எண்ணெயில் போட்டு பொரிச்சு கொள்ளுவோம். இன்னும் சட்டி கலாவாக எவ்வளவு போடையிலுமோ அந்தளவு பார்த்து போட்டுக்கொள்ளுங்க. இப்போ இது ஒன்றோட ஒட்டி எல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் அப்படியே போட்டுக்கொள்ளுங்க. அது பிறகு தானே ஒன்றில் இருந்தோண்டு கலரும். போட்டுட்டு நல்லா முருக பொரிக்கணும். பலகாரங்கள் நாங்கள் நிறைய நாளைக்கு வச்சு சாப்பிட்றதால நல்ல முருக பொரிச்செடுத்து கொள்ளணும். ஆக கணக்கவும் போடாதீங்க. உங்களுக்கு சட்டிக்கு எவ்வளோ போடையிலுமோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கொள்ளும். போட்டுட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு பிறகு எல்லா பக்கமும் இப்படி கிடக்கிட திருப்பி திருப்பி விட்டிங்கன்னு சொன்னால் தான் எல்லா பக்கமும் நல்லா பொரிஞ்சு வரும். இப்போ நாங்கள் இதுக்கு நிறம் சேர்க்காதபடியாக உங்களுக்கு இதை பார்க்கக்கே தெரியும். பாருங்கள், கொஞ்சம் நிறம் மாறி வந்துட்டுது. ஆனால் இந்த நேரம் எடுக்காதீங்க. இந்த நேரம் எடுத்துட்டு பிறகு நாங்கள் சீனி பானி எல்லாம் ஊற்றி வைக்க இலக பார்க்கும் பலகாரம். இன்னும் கொஞ்சம் நேரம் விடணும். பாருங்கள், இந்த எண்ணெய் சலசலப்பெல்லாம் நல்லா அடங்கி கொஞ்ச நேரம் விட்டுட்டு எடுத்துக்கொள்வோம்.
இப்போ இது எனக்கு அளவாக பொரிஞ்சு வந்துட்டது. எடுத்து சாப்பிட்டு பார்க்க கூடி உங்களுக்கு தெரியும் நல்ல மொறுமொறுப்பாக இருக்கணும். அந்த அளவுக்கு பொரிய விட்டு பொறுமையாக பொரிய விட்டு எடுத்துக்கொள்ளுங்க. எடுக்க நல்லா எண்ணெயை வடித்து எடுத்துக்கொள்ளணும். பாருங்கள் நல்லா இந்த இப்படி கரண்டியில் இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சத்தம் ஒன்று கேட்கும். இப்படி நல்லா பொரிஞ்சிருந்ததுனால் இப்படி சத்தம் கேட்கும். இப்போ இதே மாதிரி நான் எல்லாத்தையும் பொரிச்செடுத்து கொள்ள போகிறேன். இப்போ இது எல்லாமே பாருங்கள் எண்ணெயில் பொரிச்செடுத்து நல்லா எண்ணெயெல்லாம் வடியை விட்டு எடுத்துருக்குறேன். இப்போ இதெல்லாம் பாருங்க பொரிச்செடுத்தாச்சுது. இதுக்கு இனி நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் சீனி பானி காய்ச்சி ஊற்றணும். அதால் தான் இந்த சீனி முறுக்குன்னு சொல்லிவினோம். அப்படி இல்லை உங்களுக்கு ஒருவேளை சீனி சேர்க்க பிடிக்கலைன்னு சொன்னால் இப்படியே சாப்பிட்டு கொள்ளலாம். இதுக்கு நாங்கள் உப்பெல்லாம் சேர்த்துருக்கிறோம். அதால் இப்படியே சாப்பிட டேஸ்ட் நல்லா இருக்கும். இதுக்கு நாங்கள் இனி சீனி பானி காய்ச்சி ஊற்ற போகிறோம். அதால் இதை என்ன செய்யணும்னு சொன்னால் நல்லா ஆற விடணும். நீங்கள் ஒருவேளை நீங்கள் கொஞ்சம் சூடாக இருக்கக்கே இதுக்கு சீனி பானியை காய்ச்சி ஊற்றிட்டீங்கன்னு சொன்னால் பிறகு நீங்கள் எல்லாம் பானியெல்லாம் காய்ச்சின உடனே நல்லா இருக்கும். அதுக்கு பிறகு கெதியில் இளகிடும். அதால் இது நல்லா ஆறட்டும். ஆறுனா பிறகு சீனி பானி எப்படி காய்ச்சிறோன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இது நல்லா ஆறி வந்துட்டுது. இப்போ நாங்கள் இதுக்கு சீனிப்பாக காய்ச்ச போகிறோம். சீனிப்பாக காய்ச்ச முதல் இதை வேற ஒரு சட்டியில் மாற்றிடுவோம். ஏன்னு சொன்னால் இதுக்குள்ளே வச்சு உங்களுக்கு சீனிப்பாக ஊற்றிட்டு கலக்க கஷ்டமாக இருக்கும். அதால் இதை ஒரு சட்டி ஒன்றுக்கு போட்டுருவேன். போட்டுட்டு இப்போ இதுக்கு சீனிப்பாக காய்ச்சிறதுக்கு சீனின்ற அளவை பார்ப்போம். இந்த மாவெடுத்த அந்த கப்பால் நான் இதில் 1 கப் சீனி எடுக்க போகிறேன். இது நல்ல அளவாக இருக்கும். வேணும்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் சீனியை குறைக்கிறேன்டா குறைச்சி கொள்ளலாம். இதில் 1 கப் சீனி எடுத்துக்கொள்கிறேன். 2 கப் மாவில் நாங்கள் சேர்ந்து நாங்கள் அதுக்கு 1 கப் சீனி. இதுக்கு சேர்க்க போகிற தண்ணின்ற அளவு பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனி எடுத்து அதே கப்பால் 1/4 கப் அளவு தண்ணி எடுத்துக்கொள்கிறேன். தண்ணின்ற அளவை சரியாக எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ தண்ணியும் சேர்த்துக்கொள்வோம். சேர்த்துட்டு இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சி கொள்ளுவோம். இப்போ இந்த சீனி கரைஞ்சி விரட்டும். தண்ணியோடு சேர்ந்து கரையட்டும். அதுக்கு பிறகு நான் உங்களுக்கு இந்த சீனி பானி காய்ச்சக்கு அதுன்ற பதத்தை காட்டுறேன். எப்பயும் நாங்கள் பலகாரங்கள் செய்யிக்க அதில் கடைசியாக விடுற அந்த சீனி பானி நாங்கள் சரியான பதத்தில் இறக்காமல் விட்டோம்னு சொன்னால் ஒன்றில் உங்களுக்கு அந்த ஊத்தக்கு அது சீனி கல்லாக போயிடும். அந்த பலகாரத்தோடு ஒட்டி பிடியாது. இல்லை என்று சொன்னால் அந்த ஒட்டுப்படுற மாதிரி பிசு பிசுப்பு தன்மையாக இருக்கும். அதால் நான் உங்களுக்கு அது இறக்குற சரியான பதம் காட்டுறேன். வடிவாக பாருங்க. இப்போ இது நல்லா கரைஞ்சி வரட்டும். சும்மா இடக்கிட கிளறி விட்டிங்கன்னா சரி. இப்போ பாருங்கள் சீனி நல்லா கரைஞ்சிட்டுது. கரைஞ்சி இப்போ கொதிக்க தொடங்குது. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்து விறக்க அதில் பதத்தை உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சீனி கரைஞ்சி கொதிச்சு கொண்டிருக்குது. உங்களுக்கு கொதிச்சு கொண்டிருக்க பார்க்க தெரியும். பாருங்கள் மேலே கொஞ்சம் நுரை மாதிரி இருக்கும். அதோட நிறைய குமிழியாக பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ நீங்கள் வேணுமென்று சொன்னால் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பிசு பிசுப்பாக பாருங்க இப்படி ஒட்டுப்படுற மாதிரி இருக்கும். இப்படி இதுக்கு நாங்கள் கம்பி பதம்னு சொல்லி பார்க்கக்கூடாது. 1 கம்பி பதம் 2 கம்பி பதம் அப்படி எதுவும் பார்க்கக்கூடாது. இது நல்லா இப்படியே கொதிச்சு வரட்டும். இன்னும் கொஞ்சம் நேரம் விடணும். அந்த கம்பி பதம் எல்லாம் தாண்டி அதுக்கு பிறகு நாங்கள் அந்த பானியில் எடுத்து கையில் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் இப்படி உருள் படுற மாதிரி இருக்கணும். ஒட்டுப்படாது உருட்டு படுற மாதிரி இருக்கணும். அதில் தான் இறக்க போகிறோம். அது வரைக்கும் இடக்கிட சும்மா கிளறி விட்டு இப்படியே கொதித்து வர விட்டுக்கொள்ளுவோம். பாருங்க இது இன்னும் கொஞ்சம் நேரம் விடணும். இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் அளவாக வந்துடும். அப்போ நாங்கள் பார்க்க இடக்கிட பாருங்கள் பெரிய பெரிய குமிழியாக வந்து உடையிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் இறக்குற நேரத்தில் ஒரு டிஷ் ஒன்றில் தண்ணி எடுத்துட்டு அதில் கொஞ்சமாக இப்படி விட்டுட்டு இந்த கையில் எடுத்து பாருங்க. எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உருட்டு படுற மாதிரி இருக்கணும். இங்கே பாருங்கள் இப்போ கொஞ்சம் பிசு பிசுப்பாக கம்பி பதத்தில் இருக்குது. இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் நாங்கள் இப்படி எடுத்து பார்க்க இது உருட்டு படுற மாதிரி இருக்கணும். அந்த அளவுக்கு இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுக்கொள்ளுவோம். இப்போ எனக்கு இறக்குற அளவுக்கு வந்துடுது. பார்க்க தெரியும் பாருங்கள் மேலால் பெரிய பெரிய குமிழி வந்து இப்படி உடைகிற மாதிரி இருக்கும். இப்போ எடுத்து நீங்கள் வேணும்னு சொன்னால் பார்க்கக்கே நாங்கள் பார்த்து இறக்கிக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் தண்ணியில் இப்படி விடுங்க. விட்டிங்கன்னா பாருங்கள் கீழே போய் நிற்கிது. இதை எடுத்து கையில் பாருங்க இங்கே நல்லா உருட்டுப்படுது. இப்படி இருக்க உடனே
அடுப்பை நிப்பாட்டிட்டு உடனே இறக்கி இப்போ சூட்டோடு எடுத்து அதுக்கு விட்டுக்கொள்ள போகிறோம். நாங்கள் சூட்டோடையே இப்படி விட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு அளவாக பார்த்து பானியை விட்டுக்கொள்ளுங்க. கணக்க விடும்னா கணக்க விடுங்க. இப்படி விட்டு இப்போ இதை இப்படி கிளக்கி விட்டோம்னு சொன்னால் சரி. அடியில் இருக்கிறத ஒரு கரண்டியால் இப்படி கலந்து விடுங்க. அப்போ தான் எல்லா இடமும் படும். இப்போ நாங்கள் இதை கலந்துட்டோம். இப்போ இதுக்கு நான் பானி அளவாக விட்டு கலந்துட்டோம். உங்களுக்கு பார்க்கவே தெரியும் பாருங்கள், அந்த ஒட்டு படுற மாதிரி இருக்குது. இப்போ இதை கலந்துட்டு இப்படியே விட்டோம்னு சொன்னால் நீங்கள் பிறகு காஞ்ச முடிய எடுக்க அடியில் சட்டியோடு அந்த கொஞ்சம் ஒட்டுப்பட்டிருக்கும். அது அப்படியே சட்டியோடு எடுக்க இல்லாமல் இருக்கும். அதால் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் இதை வேறொரு நீ கலந்துட்டோம் தானே நீ தட்டொண்டுக்கு மாற்றி விட்டு கொள்ளுவோம். பாருங்கள் இப்போவே சட்டியில் கொஞ்சம் கீழே ஒட்டுப்பட்டிருக்குது. எல்லாம் இதில் போட்டுட்டோம். இப்போ இனி இது இப்படியே நல்லா ஒரு அரை மணத்தியாலம் விட்டோம்னாலே எல்லாம் இந்த சீனி பானியெல்லாம் ஆறி இதோட நல்ல அந்த அளவாக ஒட்டுப்பட்டு இருக்கும். அதுக்கு பிறகு தான் சாப்பிடணும். இப்போ சாப்பிடாக்க டேஸ்ட் ஆகாது. இப்போ இப்படியே ஒரு அரை மணத்தியாலம் விட்டுட்டு பார்ப்போம் எப்படி வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ நாங்கள் சீனிப்பாகு விட்டுருந்து நாங்கள் பாருங்கள். இப்போ எனக்கு அளவாக எல்லாம் சீனிப்பாகு எல்லாம் காஞ்சி வந்துட்டுது. நீங்கள் நல்லா விட்டு இப்படி அந்த சீனிப்பாகு எல்லாம் இந்த இதில் சீனி எல்லாம் பாருங்கள் இப்படி சேர்ந்து இப்படி இருக்கும். நம்ம ஒட்டுப்படுற தன்மையிலே இருக்கக்கூடாது. இப்படி வந்தால் அப்புறம் சாப்பிடாக்கா நல்லா இருக்கும். இது எல்லாருமே இலகுவாக செய்யக்கூடியது. அதோடு இதுக்கு அதிகமான பொருட்களும் தேவையில்லை. வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு உடனே செய்து கொள்ளலாம். இதில் நீங்கள் இந்த பாகுவை காய்ச்சக்க மட்டும் நல்ல சரியான பதத்தில் பார்த்து பொறுமையாக அந்த கடைசி அந்த பதத்தில் இறக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கும் பிழைக்காது. ஒருவேளை நீங்கள் முன்னுக்கு இறக்கி ஊற்றிட்டீங்கன்னு சொன்னால் இலகப்பாக்கும். அதால் சீனிப்பாவை சரியாக காய்ச்சி இதே மாதிரி இந்த அளவுகள் எடுத்து செய்து சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி சொல்லுங்க. இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம். நன்றி.